ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெண்டு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிலபஸ் மோரோவர் சேமாக தான் இருக்கும். டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்லையும் வந்து மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸும் ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின்ஸும் வரும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து ஆப்டிடியூட விட கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வரும். கம்பேரிட்டிவ்லி ரீசனிங்ல இருந்து அதிக கொஸ்டின்ஸும் ஆப்டிடியூட்ல இருந்து அதோட கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸும் வரும். டாபிக்னு பாத்தீங்கன்னா நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே வந்து டாபிக்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். நிறைய பிகினர்ஸ் வந்து மேக்ஸ் வராது அந்த மாதிரி சொல்வீங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமா இருக்கட்டும், மேக்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணிட்டு தான் இருக்கு. ஏன்னா அதுல இருந்தா வந்து உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்லயுமே 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. மேக்ஸ்ல நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து டாப்பர்ஸா இருக்கணும், இல்ல 11th 12th வந்து மேக்ஸ் குரூப் தான் படிச்சிருக்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நீங்க பேசிக்ல இருந்து ரெகுலரா வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயும் மேக்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ எடுத்தோடனே வந்து நான் மேக்ஸ் சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன், டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து எதுவும் புரியாது. எதா இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு அடித்தளம் வந்து கண்டிப்பா தேவை. மேக்ஸ்ல வந்து பேசிக்கா கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மேக்ஸ் சம்ஸ்குள்ள போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல வந்து மேக்ஸோட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பேசிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலுமே வந்து இந்த வீடியோல இருந்து நீங்களும் சில விஷயங்கள் கத்துக்கிற மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண் வகைகள். மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இயல் எண்கள், முழு எண்கள், ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள்னு சொல்லிட்டு வகைகள் இருக்கு. இப்போ இயல் எண்கள்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்ணை வந்து எண்ணுங்கிற சிம்பிளால குறிப்போம். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னா நம்ம நேச்சுரலா வந்து ஒரு நம்பர் எழுதணும்னா எப்படி எழுதுவோம், எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம், 1 2 3 4 இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவோம். ஸோ இதான் வந்து இயல் நம்பர். நேச்சுரலா நம்ம ஒரு நம்பர் எழுது அப்படின்னு சொன்னா 1 2 3 4 எழுதுவோம். அதான் வந்து இது இயல் எண்கள். அடுத்து வந்து முழு எண்கள். முழு எண்கள்னா முழுசா வந்து ஒரு நம்பர் எழுதுறது. முழுசா எழுதுறதுன்னா என்ன, நம்ம வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். 0 1 2 3 அப்படின்னு சொல்லி 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதினா வந்து முழு எண்கள். முழு எண்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஹோல் நம்பர்ஸ், டபிள்யூங்கிற வார்த்தையால குறிப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. எண்கள்னா வந்து 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். முழு எண்கள்னா வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 2 3 4 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள்னா என்ன, 1 3 5 7 9 இந்த மாதிரியான நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒற்றைப்படை எண்கள். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு பெரிய இலக்கங்கள் கொண்ட நம்பரா இருந்தாலுமே வந்து இந்த நம்பர்ஸ்ல தான் முடியும். 1ல முடியும், 3ல முடியும், 5 7 9 இந்த நம்பர்ஸ்ல தான் வந்து கடைசி இலக்கம் வந்து இருக்கும். அப்புறம் இரட்டைப்படை எண்கள்னா பாத்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து 0ல முடிஞ்சிருக்கலாம், 2 4 6 8 இதுல ஏதோ ஒரு நம்பர்ல வந்து முடிஞ்சிருந்தா வந்து அது வந்து இரட்டைப்படை எண்கள். இது வந்து காரணிகள். காரணிகள் அப்படின்னு என்னன்னா கொடுக்கப்பட்ட எண்ணை மீதியின்றி வகுக்கும் எண். ஒரு நம்பரை வந்து எந்த நம்பர் மீதி இல்லாம வகுக்குதோ அதுதான் வந்து அந்த நம்பரோட காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 4 வந்து எந்த வாய்ப்பாட்டுல வரும்னு பார்க்கலாம். இப்போ 2 into 2 4. இப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வந்து 4ங்கிற நம்பர் வருது. அப்போ 2 வந்து 4ஓட காரணி. கண்டிஷன் என்னன்னா அந்த ஒரு நம்பர் வந்து 1 மற்றும் அதே எண்ணால வகுப்படும். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அது 1வது வாய்ப்பாட்லயும் வரும், அதே வாய்ப்பாட்லயும். இப்போ 4 வந்து 1ஆம் வாய்ப்பாட்லயும் வரும், 4ஆம் வாய்ப்பாட்லயும் வரும். எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஒன்னும் அதே நம்பரும் வந்து அந்த நம்பருக்கு காரணிகளா தான் எப்பயுமே அமையும். அது இல்லாம சில நம்பர்ஸ் வந்து காரணிகளா அமையலாம், அமையாமலும் இருக்கலாம். இப்ப 4க்கு வந்து 1 ஒரு காரணி, 4 ஒரு காரணி, அதுவும் இல்லாம 2ம் வந்து ஒரு காரணி. ஒரு எண்ணின் காரணி அந்த எண்ணிற்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம். ஒரு நம்பரோட காரணி வந்து அதே அந்த எண்ணுக்கு சமமா இருக்கலாம். இப்ப 4ஓட காரணி 4 சமமா இருக்கலாம், 4ஓட காரணி 2ம் கூட அதோட கம்மியா இருக்கலாம். ஆனா அதோட அதிகமா வந்து அதோட காரணி எப்பயுமே அமையாது. இப்போ நம்ம இனி நிறைய நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ 10ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 10 வந்து எந்தெந்த வாய்ப்பாட்டுல வரும், 1ஆம் வாய்ப்பாட்டுல வரும், 2ஆம் வாய்ப்பாட்டுல 10 வரும், அடுத்து 5ஆம் வாய்ப்பாட்டுல வந்து
10 வரும். அதுக்கப்புறம் 10ஆம் வாய்ப்பாட்டுல வந்து 10 வரும். அப்போ 10ஓட காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 5, 10. இது 4ம் தான் வந்து 10ங்கிற நம்பரோட காரணிகள். அந்த காரணிகளோட அடிப்படையில எண்கள் வந்து 2 வகைப்படும். ஒண்ணு வந்து பகா எண்கள், ஒண்ணு வந்து பகு எண்கள். பகா எண்கள்னா ஒரு நம்பர் வந்து 1னாலயும் அதே எண்ணாலயும் மட்டுமே வகுப்படும். இப்ப நம்ம ஆல்ரெடி காரணிகள்ல பார்த்தோம். எல்லா எண்களுக்குமே வந்து 1ம் அதே நம்பரும் வந்து காரணிகளா அமையும்னு பார்த்தோம். அப்படி 1ம் அதே எண்ணும் மட்டுமே காரணிகளா அமைஞ்சுச்சுன்னா வந்து அது வந்து பகா எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ 2ன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து 1ஆம் வாய்ப்பாட்டுல வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டுல வரும். இது 2 மட்டும் தான் வந்து 2க்கு வந்து காரணியா இருக்கு. சோ வந்து இந்த 2ங்கிறது வந்து பகா எண்கள். அடுத்து 3 எடுத்துப்போம். 3ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1வது வாய்ப்பாட்டுல வரும், 3வது வாய்ப்பாட்டுல வரும். இது தவிர 3 ஏதாச்சும் வாய்ப்பாட்டுல வருமா? வராது. சோ இது வந்து பகா எண். அதே மாரி 5. 5 வந்து எந்தெந்த வாய்ப்பாட்டுல வரும்? 5ம் பார்த்தீங்கன்னா 1ஆம் வாய்ப்பாட்டுல வரும். அப்புறம் இதே 5ஆம் வாய்ப்பாட்டுல வரும். 2, 3, 5, 7, 11 இந்த மாரி நம்பர்ஸ்லாம் வந்து 1ஆம் வாய்ப்பாட்லயும், அதே வாய்ப்பாட்லயும் மட்டும் தான் வரும். இதெல்லாம் வந்து பகா எண்கள். அப்போ பகு எண்கள் அப்டின்னா என்னன்னா, 2ற்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருக்கும். இப்போ இந்த 1ஆம் வாய்ப்பாடு, அதே வாய்ப்பாடு. அதுல வகுப்படுறத தவிர்த்து, மீதி சில எக்ஸ்ட்ரா நம்பர்ஸாலயும் வகுப்படுறது தான் வந்து பகு எண்கள். இப்ப வந்து 6ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இந்த 6 வந்து எந்தெந்த வாய்ப்பாட்டுல வரும்? 1ஆம் வாய்ப்பாட்டுல வரும், 2ஆம் வாய்ப்பாட்டுல வரும், 3ஆம் வாய்ப்பாட்டுல வரும், 6ஆம் வாய்ப்பாட்டுல வரும். இந்த 6ங்கிற நம்பர் வந்து இந்த 4 வாய்ப்பாடுகள்லயுமே வந்து வகுப்படும். சோ 6ஓட காரணிகள் என்ன? 1, 2, 3 இந்த மாரி 2ற்கும் மேற்பட்ட காரணிகள கொண்டு இருந்துச்சுன்னா, அந்த நம்பர் வந்து பகு எண் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இல்லாம அந்த 2டே 2 காரணிகள மட்டும் பெற்றிருந்துச்சுன்னா, அது வந்து பகா எண். இது வந்து பின்னங்கள். பின்னங்கள் வந்து 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து தகு பின்னம், தகா பின்னம், 3வது கலப்பு பின்னம். இப்போ பின்னம்னா என்ன? இப்போ வந்து அரை வந்து எப்படி எழுதுவோம்? 1/2. 2ல ஒரு பங்க தான் வந்து அரைன்னு சொல்றோம். இப்படி எழுதுறது பேர் தான் வந்து பின்னம். இத வந்து தொகுதி, பகுதின்னு வந்து 2 இருக்கு. பின்னத்துல மேல குடுத்திருக்காங்கல்ல 1 இது வந்து தொகுதின்னு சொல்லுவோம். அந்த கீழ குடுத்திருக்க 2 வந்து பகுதி. எந்த பின்னம் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுல வந்து தொகுதி, பகுதி இருக்கும். இப்போ 1/4 1/4 இதுல வந்து தொகுதி எது? 1ங்கிறது தான் வந்து தொகுதி. இந்த 4ங்கிறது வந்து பகுதி. இது வந்து நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். எது தொகுதி? கீழ இருக்கிற தொகுதியா? மேல இருக்கிற தொகுதியான்னு கன்ஃப்யூஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். இப்போ தொகுதி, அதாவது தொப்பின்னு எடுத்துக்கோங்க. பகுதி வந்து பாதம். தொப்பி வந்து எங்க இருக்கும்? மேல. தலையில வந்து தொப்பி போடுவோம். ஸோ வந்து தொகுதினா வந்து மேல இருக்கிறது வந்து தொகுதி. பாதம். பாதம் எங்க இருக்கும்? கால் பாதம் வந்து கீழ இருக்கும். ஸோ பகுதினா வந்து கீழ இருக்கிறது வந்து பகுதி. இப்போ ஒரு பின்னத்துல மேல இருக்கிறது வந்து தொகுதி, கீழ இருக்கிறது வந்து பகுதி. சோ ஃபார் தொப்பின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொப்பி வந்து மேல தலையில போடுவோம். பாதம். வந்து பாதம். பாதம் வந்து கீழ இருக்கும். சோ கீழ இருக்கிறது வந்து பகுதி. இப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எது தொகுதி, எது பகுதின்னு சொல்லி மறக்கும்போது இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுல தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப தகு பின்னம் அப்படின்னா குடுத்திருக்க நம்பர்ல தொகுதி வந்து சிறிய எண்ணாவும், பகுதி வந்து பெரிய எண்ணாவும் இருந்துச்சுன்னா வந்து அத தகு பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2/4. இத பாத்தீங்கன்னா தொகுதி. மேல இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா சின்ன நம்பரா இருக்கு. கீழ இருக்கிற நம்பர் பகுதி பாத்தீங்கன்னா பெரிய எண்ணா இருக்கு. இப்படி வந்து தொகுதி வந்து சிறிய எண்ணாவும், பகுதி வந்து பெரிய எண்ணாவும் இருந்துச்சுன்னா அத வந்து தகு பின்னம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப தகா பின்னம்னா என்ன? தகு பின்னத்துக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து தகா பின்னம். இதுல வந்து தொகுதி வந்து பெருசா இருக்கணும். பகுதி வந்து அதோட சின்னதா இருக்கணும். இப்போ 7/5. 7 வந்து பெரிய நம்பர். கீழ இருக்கிற பகுதி 5 வந்து சின்ன நம்பரா இருக்கு. சோ தொகுதி பெருசாவும், பகுதி சின்னதாவும் இருந்துச்சுன்னா வந்து அது தகா பின்னம். தொகுதி சின்னதாவும், பகுதி பெருசாவும் இருந்துச்சுன்னா வந்து அது தகு பின்னம். அப்ப கலப்பு பின்னம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி குடுக்குற பின்னம் பக்கத்துல ஒரு முழு நம்பர் குடுத்திருப்பாங்க. இப்போ 7 4/3 இப்படி ஒரு முழு நம்பர் குடுத்து, அது பக்கத்துல ஒரு பின்னம் குடுத்திருந்தாங்கன்னா, அதான் வந்து கலப்பு பின்னம். அடுத்து நம்மளுக்கு சம்ஸ் எந்த மாரிலாம் கேட்பாங்கன்னா, கலப்பு பின்னம் குடுத்து அத தகா பின்னமா மாத்த சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கூட்டல், கழித்தல் விதி. இப்போ குடுத்திருக்க 2 நம்பர்ல வந்து 2 நம்பரோட குறியுமே வந்து சேமா இருந்துச்சுன்னா, அந்த நம்பர்ஸ வந்து கூட்டணும். அதுவே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, ஒரு நம்பர் பிளஸ் ஆகும், ஒரு நம்பர் மைனஸ் ஆகும். அப்படி குறியீடுகள் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, அந்த 2 நம்பரையும் வந்து கழிக்கணும். கூட்டினாலும் சரி, கழிச்சாலும் சரி, பெரிய நம்பரோட குறி எதுவோ அதுதான் போடணும். இப்போ -4 +5 2 நம்பரோட குறியீடுமே வந்து வேற வேறையா இருக்கு. ஸோ வந்து இத கழிச்சு பெரிய நம்பரோட குறிய போடணும்.
இப்போ 5ல் 4 போச்சுன்னா வந்து 1, பெரிய நம்பர்கிட்ட என்ன குறி இருக்கு ப்ளஸ், அப்போ +1. அதே மாதிரி -5 -3 ரெண்டு குறியுமே சேமா இருக்கு. அப்போ சேமா இருந்தால் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ 5 3 ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 8. குறியீடு என்னது மைனஸ். அதே மாதிரி -6 +2 ரெண்டு குறியீடு வந்து வேற வேறையா இருக்கு. டிஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 6ல் 2 போச்சுன்னா வந்து மீதி 4. பெரிய நம்பர்கிட்ட என்ன குறியீடு இருக்கு மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து -4. அடுத்து வந்து பெருக்கல் விதி. பெருக்கல்ல வந்து ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கிற நம்பர்ஸை பெருக்கும் போது வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸ்ல வரும். அதே மாதிரி ஒரு நம்பர் மைனஸ்லயும் ஒரு நம்பர் ப்ளஸ்லயும் வந்துச்சுன்னா பெருக்கல்ல வரக்கூடிய ஆன்சர் வந்து மைனஸ்ல வரும். இப்போ ரெண்டு நம்பர்ஸை பெருக்கிறோம், ஒரு நம்பர் வந்து மைனஸ் குறியீடுல இருக்கு, ஒரு நம்பர் வந்து ப்ளஸ் குறியீடுல இருக்கு. இப்போ வர ஆன்சர் வந்து மைனஸ்ல தான் வரும். அது எந்த நம்பர் வேணாலும் பெரிய எண்ணா இருக்கலாம், எது வேணாலும் முன்னாடி வந்திருக்கலாம், பின்னாடி வந்திருக்கலாம். வந்து நீங்க மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கினாலும் சரி, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினாலும் சரி, ரெண்டுல எந்த நம்பர் சின்ன நம்பராக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸும் மைனஸையும் பெருக்கினா ஆன்சர் வந்து மைனஸில் தான் வரும். அதே மாதிரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் சிம்பிள்ஸ் கொண்ட நம்பர்ஸை பெருக்கும்போது ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ஆன்சர் வந்து மைனஸில் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ஆன்சர் வந்து ப்ளஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்கள் மேக்ஸில் என்ன டாபிக்ஸ் வந்து பார்த்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து பேசிக்ஸாக தெரிஞ்சாதான் அந்த சம்ஸ் எல்லாம் வந்து உங்களால் போட முடியும். இது இல்லாமல் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் வந்து சில ஃபார்முலாஸ், சில மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.